அதில் கல்வி பயில்கின்றேன். நான் இன்று உங்கள் முன்னிலையில் பேசெடுத்துக் கொண்ட தலைப்பு செயற்கை நுண்ணறிவு. வினா கேட்காமல் விடை தரும் நுண்மை, விந்தை காட்டும் இந்திரத்தின் உண்மை. சிந்தனை போலவே சிந்திக்கும் செயல், உணர்வில்லை ஆனால் உணர்வுகளை புரியும். உலகின் எல்லா தரவுகளும் இதனுள் அடங்கும். கண்கள் இல்லை ஆனால் காண்பதற்கு தயார், உரை இல்லை ஆனால் பேசுவதில் கைதார். இன்றைய உலகில் தொழில்நுட்பம் நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் ஊடுருவி இருக்கின்றது. அதில் மிக முக்கியமானது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் செயற்கை நுண்ணறிவே ஆகும். செயற்கை நுண்ணறிவு என்பது கணினிகளை மனிதர்களைப் போலவே செயற்பட வைக்கும் ஒரு தொழில்நுட்பமாகும். நம் மூளை எவ்வாறு பிரச்சனைகளை தீர்க்கிறதோ, தகவல்களை புரிந்து கொள்கிறதோ, அதே போல கணினிகளை செயற்பட வைப்பதே இதன் நோக்கமாகும். செயற்கை நுண்ணறிவின் செயற்பாடுகள் 3 படிநிலைகளில் நடைபெறுகின்றன. முதலாவது தகவல் சேகரிப்பு. மனிதர்கள் புத்தகங்களை படித்து கற்பதை போல கணினிகளும் பெரிய அளவிலான தகவல்களை உள்வாங்கிக் கொள்கின்றன. இரண்டாவதாக கற்றல் செயல்முறை. சேகரித்த தகவல்களில் இருந்து மாதிரிகளையும் வடிவங்களையும் கண்டறிகிறது. மூன்றாவதாக முடிவெடுத்தல், அதாவது புதிய சூழ்நிலைகளில் கற்றுக்கொண்டவற்றை பயன்படுத்தி முடிவுகளை எடுக்கிறது, பிரச்சனைகளை தீர்க்கிறது. செயற்கை நுண்ணறிவின் பயன்கள் ஏராளம். வேகமாக செயலாக்கலாம். இது மனிதர்களை விட மிக வேகமாக செயலாக்க முடியும். துல்லியமான முடிவுகளை எடுக்கின்றது. மருத்துவ துறைகளின் நோய்களை மிக துல்லியமான முறையில் கண்டறிய உதவுகிறது. ஓய்வு தேவையில்லாமல் 24 மணி நேரமும் வேலை செய்யும் வசதியை கொண்டுள்ளது. மனிதர்கள் செல்ல முடியாத ஆபத்தான இடங்களுக்கு சென்று வேலை செய்யும் கருவிகளும் உருவாகியுள்ளன. இவ்வாறு பல நன்மைகளை கொண்டிருந்தாலும் பல சவால்களையும் பல தீமைகளையும் கொண்டிருக்கின்றது. பல தொழில்கள் தானியங்கி இயந்திரங்களால் மாற்றப்படும் போது வேலை வாய்ப்பு பாதிக்கப்படும் அபாயம் உண்டு. நம்முடைய விருப்பு வெறுப்பு செயற்பாடுகள் அனைத்தும் பதிவாகி அவை தவறாக பயன்படுத்தப்படலாம். எல்லாமே கணினி மூலம் நடந்துவிட்டால் மனித உறவுகளின் தொடர்பு குறைந்துவிடும். அடுத்து வரும் 10 ஆண்டுகளில் செயற்கை நுண்ணறிவு மருத்துவம், கல்வி, விவசாயம், போக்குவரத்து போன்ற துறைகளில் பாரிய மாற்றத்தை கொண்டு வரும். செயற்கை நுண்ணறிவு ஒரு கருவி மட்டுமே. நல்ல விதத்தில் பயன்படுத்த வேண்டியது நமது பொறுப்பாகும். செயற்கை நுண்ணறிவு எமது எதிர்கால வாழ்க்கையில் ஒரு பிரிக்க முடியாத ஒரு பகுதியாக மாறப்போகின்றது. செயற்கை நுண்ணறிவு எவ்வளவு முன்னேறினாலும் மனிதர்களின் இடத்தை முழுவதுமாக பிடித்துக் கொள்ள முடியாது. செயற்கை நுண்ணறிவு நமக்கு வழிகாட்டும் நல்ல விளக்காக இருக்கட்டும், நம்மை அடிமைப்படுத்தும் சங்கிலியாக இல்லாதிருக்கட்டும் என்று கூறி என் பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.